வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் ஹவ் ரிதம் எக்ஸ்ப்ளோர். இந்த வீடியோவில் நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற ஜவ்வாது மலையோட அழகை பார்க்கலாம். ஏலகிரியிலேருந்து சென்னையை நோக்கி நாங்கள் புறப்பட்டோம். எப்பயும் போல் வேலூர் ரூட்லேயே வர்றதுக்கு பதிலாக ஜவ்வாது மலையை ஏறி இறங்கி சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாங்கிறதுக்காக பைக்கை ஆலங்காயம் பக்கம் திரும்பி ஜவ்வாது ஏற ஆரம்பிச்சிட்டோம். இந்த ட்ரிப்புக்கு என் தம்பி கூட தான் வந்திருக்கேன். ஒரு ஃபேமிலி மெம்பர் கூட ஒரு பைக் ரைடு போகிறது ஒரு பெரிய விஷயமா தான் எனக்கு தெரியுது. ஏன்னா யூஸ்வலாக வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. தம்பி சரவணை நம்ம BMW ரிவீல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவர் கூட தான் நான் இப்போ ரைடுக்கு வந்திருக்கேன். கைஸ், வாணியம்பாடி நுழையத்துக்கு முன்னாடி எதிர்க்க அந்த மலையில் காட்டுத்தீ இருக்குது. நாங்கள் ஏலகிரியிலேருந்தே இந்த மலையை பார்த்தோம். ஆனால் ஏதோ மேகமூட்டமாக இருக்குதுன்னு நினச்சிட்டோம். ஏன்னா அங்கேருந்து பார்க்கும்போது நெருப்பு தெரியல. கிட்டக்க வர 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 அப்படியே நெருப்பு தெரிய ஆரம்பிச்சிருச்சு கைஸ். அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இங்கே வாணியம்பாடியில் அகமதியா ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்டோம். ஹோட்டலோட லுக்கெல்லாம் பார்த்துட்டு காஸ்ட்லியாக இருக்கும்னு பார்த்தா ரொம்ப சீப்பாகவே இருந்ததுங்க ரேட்டு. ஒரு சிக்கன் போன்லெஸ் 65 வாங்கியிருந்தோம். எங்களுக்கு ரொம்பவே கம்மியாக தான் ஆச்சு, 680 ரூபா போல். மட்டன்லாம் நல்லா சாஃப்டாக இருந்ததுங்க பிரியாணியில். பீஸ் நிறையங்க, ஒரு 6 மட்டன் பீஸ் ஆகுது இருக்குங்க. மட்டன் பீஸஸுமே நிறையவே இருந்தது. நீங்கள் இந்த வாணியம்பாடி பக்கம் வந்தீங்கன்னா அஹ்மதியா, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க காஜா, இந்த 2 ரெஸ்டாரண்ட்டுமே ஒர்த்துன்னு சொல்கிறாங்க. அந்த லொக்கேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஏலகிரி ட்ரிப்பை முடிச்சுட்டு அப்படியே நேராக பக்கத்தில் ஜவ்வாது மலை ஏறலான்னு அப்படியே ஏற ஆரம்பிச்சிட்டோம். ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு சென்னை காலையில் கிளம்புறதா தான் பிளானு. பட் சென்னைக்கு இப்போ என்ன பண்ணுறது, நைட்டு வரைக்கும் டைம் இருக்குல்ல. ஏலகிரிலேயும் வேறு எதாவது பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இல்லை. கிளைமேட் அங்கே ஆனால் நல்லா ப்ளசண்ட்டாக தான் இருந்தது. சரி இங்கே வரலாமே அப்படின்ட்டு அப்படியே வண்டி இந்த பக்கம் திருப்பிட்டோம். ஜவ்வாது மலை போனதே இல்லை கைஸ். நானும் என் தம்பியை தான் போயிட்டுருக்கோம். ஜவ்வாதில் ஸ்டே ஐடியா இல்லை. அப்படியே மேலே போய் சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் போலூர் இருக்கா கீழே இறங்கி அப்படியே சென்னை போயிடுவோம். இதுதான் ஐடியா இருக்குது இப்போதைக்கு. இப்போ தான் மலை ஏற ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் நல்லா காஞ்சிடுச்சு கைஸ். சம்மருக்கு மழை பெஞ்சாதான் பச்சை பசேல்னு இருக்கும். அப்போ தான் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த இடத்த. போலூர் 60 கிலோமீட்ரு. இப்போ நம்ம மலை மேலே ஜமுனா மருத்தூர் ஏறி கீழே அப்படியே ஆப்போசிட்டில் இறங்கிட்டோம்னா போலூர். டைம் இருந்ததுன்னா தென்மலை ஆத்திப்பட்டு ஃபால்ஸ் போய் பார்க்கலாம். பட் ஆனால் அது போகிறதுக்கு ட்ரெக் பண்ணணும், ரூட்டும் தெரியாது. அதுக்கு நமக்கு அங்கே லோக்கலில் யாருன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு கைடு யாருன்னா பிடிக்கணும். இவ்வளோ வேலை இருக்குது. அதனால் தென்மலை ஆத்திப்பட்டு ஃபால்ஸை இன்னொரு டைம் பார்த்துக்கலான்ட்டு இப்போதைக்கு அப்படியே மலை ஏறுறோம். எப்படி இருக்குது பாருங்க கைஸ், பக்கா சும்மா ஃபாரஸ்ட்டில் போகிற மாதிரியே இருக்குது. ஃபாரஸ்ட் தான் இது ஆக்சுவலாக. இங்கே எலிஃபேண்ட்டு அப்புறம் காட்டு மாடு இதெல்லாம் இருக்குது. லக் இருந்தால் பார்க்க முடியும் தான் போட்டிருக்காங்க நெட்டில் ஆர்டிக்கல்லாம். யானை வீடியோலாம் யூடியூப்பில் நிறையவே இருக்குது, செமையாக இருக்குது. ஏன் முன்ன போயிட்டானே. எப்படி இருக்கு? ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குல்ல, ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குல்ல. போ முன்ன போ. அவர் ஜாலியாக முன்ன போயிட்டாரு. ரோடுமே ரொம்ப எம்டியாக இருக்குது கைஸ். நிறைய வண்டிங்களும் இல்லை. ஒரே ஒரு பஸ் தான் இப்போதைக்கு பார்த்தா, ஆம்பூர் போகிற பஸ்ஸு. இந்த ஜமுனா மருத்தூர் இன்னும் 18 கிலோமீட்டர் போட்டிருக்கு. இங்கே ரீச் ஆகிறதுக்கு மொத்தம் 3 ரூட் இருக்குது கைஸ். ஒன்று செங்கம்லேருந்து வருதுன்னு நினைக்கிறேன், இன்னொன்று போலூர்லேருந்து, ஒன்று இங்கே ஆலங்காயம்லேருந்து. மூங்கில் காடுங்க, வேறு லெவலில் இருக்கார் இந்த ரூட்டு. நம்ம இந்த மசனகுடி ரூட்லாம் இருக்கும்ல, அதே போல் ஒரு ஃபீல் வருது இந்த மூங்கில் காடெலாம் பார்த்த உடனே. மலையை சுற்றி வந்தோம், மேலே ஏறிட்டோமா என்னன்னு தெரில. ஆனால் ஹைட்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆமாம் கைஸ், அந்த ஹைட்டில் ஏறினா கிளைமேட்டில் ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கும்ல. நைலெல்லாம் வந்தால் நல்லா சில்லுன்னு இருக்கும், அது போல் இருக்குது. மேலே ஒரு ஊர் வந்துடுச்சுங்க, காவலூர். இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு.
அந்த ஆலங்காயத்துல இருந்து போலூர் வரைக்கும் நாங்க பைக்ல போகும்போது அந்த ரூட்டு அப்படியே சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரி இருந்துச்சுங்க. ஏலகிரியில இருந்து கிளம்பி ஜவ்வாது மலையோட வளைஞ்சி நெலிஞ்சி போற ரோட்ல பைக் ஓட்டின அனுபவம் சொல்ல வார்த்தையே இல்ல. அடர்ந்த காடுகளுக்குள்ள பச்சை பசேல்னு மரங்கள் இருந்திருக்கும். ஆனா கொஞ்சம் சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால லைட்டா வாடி இருக்கு. இதுவே நீங்க ஒரு ரெய்னி சீசன்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு வேற விதமான அனுபவம் இருக்குங்க. விதவிதமான பறவைங்களோட சத்தம், மனசை அமைதியாக்குற அருவி சத்தம், இது எல்லாம் சேர்ந்து வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போச்சு. நம்ம நைலில் ஏறினோடனே கிளைமேட்ல வேரியேஷன் தெரியுது. அந்த ஒரு சின்னதாக மழை பார்த்தோம், அது மேலே ஏறிட்டு இருக்கோம் தான் நினைக்கிறேன். ரீசெண்டாக வந்த மர்மருங்கிற ஹாரர் படம் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போச்சு. அந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாகவே போச்சு. அந்த படம் பார்த்த ஃபீலு இங்கே. ஏன்னா இந்த ஜவ்வாது மலைகளில் இருக்கிற ஒரு அமானுஷ்யமான ஒரு கதை தான் அந்த படத்தோட கதை. அந்த படப்பிடிப்போட நம்ம பயணத்தை தொடர்ந்தோம். இந்த காடுகள் வழியாக பயணிக்கும் போது அந்த படம் பார்த்த ஃபீலிங்கை தான் நான் வந்து ஞாபகப்படுத்துச்சு. அப்சர்வேட்டரி 1 கிலோமீட்டர் போட்டிருக்கு, காவலூர் அப்சர்வேட்டரி. அதான் தெரியுதுங்க அப்சர்வேட்டரி. இதோ எது இருக்க 2 டோம் தெரியுதா வெள்ளை வெள்ளையா, அதான் அப்சர்வேட்டரி. ஏசியாலேயே பெரிய அப்சர்வேட்டரி. அப்சர்வேட்டரி பாத்தியா, ஒயிட்டா 2 இருந்தது டூம். டீமன் நீர்வீழ்ச்சி, டீமன் ஃபால்ஸ். பார்க்க செம்மையான எலிஃபண்ட் ஃபாரஸ்டாகவே தெரியுதுங்க இது என் கண்ணுக்கு. ஓகே, வாட்டர் ஹோல்ஸ்லாம் இருக்குது இந்த இடம். கைஸ், ஜவ்வாது மலை ஏறிட்டுருக்கோம், ஜமுனா மருத்தூர் ஏறிட்டுருக்கோம் ஃப்ரம் ஆலங்காயம். இந்த ரூட்டு வேறு லெவலில் இருக்குது. பைக்கர்ஸு எல்லாரும் கண்டிப்பாக வந்து வாங்க. காரில் வந்தாலுமே கூட அழகாக தான் கைஸ் இருக்கும். இன்னும் ஜமுனா மருத்தூர் ஒரு 6 கிலோமீட்டருக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். ரொம்பவே நல்லா இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் ஆகிடும் கைஸ் இந்த இடத்துல வந்து வண்டியை ஓட்டினீங்கன்னா. அது போல் இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது. வெயில் இருக்குது, ஆனால் நிழலில் நிற்கும் போது ஒரு மாதிரி சின்ன ஒரு சில்னஸ்ஸு, ஒரு பீஸ்ஃபுல்லாக பறவை சத்தம் அது போல் இருக்குங்க. சைலண்ட்டாக இருக்குது. இவ்வளோ நேரம் அங்கே கொஞ்ச நேரம் நைலில் நிறுத்தி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ரைடர்ஸ் கண்டிப்பாக வாங்க, ரொம்பவே நல்ல இடமா இருக்குது. ஏற்கனவே பார்த்துட்ருப்பீங்க, பார்க்காதவங்களாம் இந்த பக்கம் வாங்க, உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. இங்கே லெப்பர்டு, எலிஃபண்ட்டு, அப்புறம் இண்டியன் கார், நிறைய மானுங்க, காட்டு பண்ணிங்க, ஒரு பெரிய எக்கோ சிஸ்டமே இருக்குங்க. இங்கே ஒரு ரொம்ப பெரிய மவுண்டைன் ரேஞ்சு இது ஜவ்வாது ஹில்ஸு. கவுடினியா எலிஃபண்ட் சாங்சுரியிலேருந்து எலிஃபண்ட் மூவ் ஆச்சுன்னா இங்கே வரோம் அப்படின்ற மாதிரி ஆர்டிகல்ஸில் இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது தெரியுதா, 2 பக்கமும் பேம்பு ஃபாரஸ்ட். கைஸ், இந்த ரூட்டு வேறு மாதிரி இருக்குது. நாங்கள் இப்போ ஜவ்வாது ஏறிட்டுருக்கோம். ஏலகிரியிலேருந்து ஜமுனா மருத்தூர் போகலாம் அப்படின்ட்டு. ஆலங்காயம் வந்து வாணியம்பாடி, ஆலங்காயம் வந்து அங்கேருந்து ஜமுனா மருத்தூர் ஏறிட்டுருக்கோம். அப்படியே போலூர் பக்கம் கீழே இறங்கி டுவர்ட்ஸ் சென்னை போயிடுவோம். ஆனால் இந்த ரூட்டு வேறு லெவலில் இருக்குது, நீங்களே பாருங்கள். பறவைங்க சவுண்டு கேட்குதா, மங்கி சவுண்ட்லாம் கேட்குதா. வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக பைக்கர்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய இடமா தான் இது இருக்குது. ரைட் ரைட்
ஜமனா மருத்தூர் வந்தாச்சுங்க. பஸ் ஸ்டாண்டா? ஓகே. இந்த வீடியோவில் நான் எங்கேயும் இறங்கி யாரையுமே பார்த்து இன்டர்வியூலாம் பண்ணி விதவிதமான லொக்கேஷனுங்களுக்கு போகல. என்னுடைய பைக் ட்ரிப் அனுபவம் தான் இந்த முழு வீடியோவில் இருக்க போகுது. சில்லுன்னு என்ன குடிக்கணும் போல இது, அதனால. காய்ஸ், ரொம்ப நேரமாக இந்த மலையில் நாங்கள் ஏறினோம் இறங்கிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட 1 hour மேலே மலை மேலே தான் நாங்கள் இருக்கோம். ஹில் ரூட்டு போயிட்டே இருக்கு. நல்லாதான் இருக்கு. ரொம்ப ஹைட்டெல்லாம் இல்லை காய்ஸ். இந்த மலை கம்மியான ஹைட்டு தான், ஆனால் நல்லா இருக்கு. அந்த பாதையில் போயிட்டு வருது இந்த ரோட்லலாம். கடையில் இப்போ தான் ஒரு இடத்துல சும்மா ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். அவங்ககிட்ட விசாரித்தேன், யானைலாம் ரோட்டில் நிற்காதுன்னு தான் சொல்கிறாங்க. ரோட்டில் நிற்காது, இருக்குது இங்கே, ஆனால் ரோட்டுக்கெலாம் வராது, காட்டில் தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பயம் இல்லைங்க, நீங்கள் போங்க அப்படின்றாங்க. கைஸ், ஒரு மாதிரி வளைஞ்சி நெளிஞ்சி போகுது இந்த ரோடு. சூப்பராக இருக்குது. நான் யூடியூப்பில் யானை நிற்குதுன்னு பார்த்ததெல்லாம் இந்த சைடு ரோடு தான். ஜமுனா மத்தூர் போலூர் போகிற வழியில் தான் பார்த்துருக்கேன். ஒரு ஒத்த கொம்பு யானையோட வீடியோ தான் நிறையா இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, இது யானைகளுக்கு உகந்த ஒரு டெரெயின் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மழை டைமில் வந்தால் சூப்பராக இருக்கும் கைஸ் இந்த ரோடு. இப்போவே நல்லா இருக்குண்ணா. அந்த பச்சை பசேன்னு இருக்கிற ஒரு கிளைமேட்டிக் டைமில் வந்து பார்த்தா செம்மையாக இருக்கும். ஜவ்வாது மலையில் எவ்வளவோ இடம் இருக்குங்க. பீமன் நீர்வீழ்ச்சி, வைனு பப்பு அப்சர்வேட்டரி, தொலைநோக்கி இடம். அங்கே சாட்டர்டே மட்டும் தான் அலௌடுன்னு நினைக்கிறேன். இப்போது ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டுருக்க தென்மலை அத்திப்பட்டு அருவி. இந்த அருவியை நீங்கள் ஜமுனா மருத்தூர்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணணும்னு சொன்னாங்க. இது எல்லாத்துக்கும் எங்களுக்கு நாட்கள் பத்தாததுனால நாங்கள் அந்த ரூட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதிங்க, அகெயின் ஜவ்வாது மலைக்கு கண்டிப்பாக போக தான் போகிறேன். இந்த இடங்க எல்லாத்தையும் பார்த்து அனுபவிக்க தான் போகிறேன். ஓடைங்கள்லாம் இருக்குது. ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டுக்கும் பேர் வச்சுருக்காங்க. பரவாயில்ல, சூப்பராக இருக்குங்க. கிட்டத்தட்ட 2-2.5 மணி நேரம் நீங்கள் இந்த மலைங்க மேலேயே தான் இருப்பீங்க. ஒரு சில இடத்துல அழகாக இருக்குது நமக்கு, ஆனால் அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசு இல்லாமல் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஜவ்வாது மலையோட அமைதியான சூழல் நம்ம மனசை ரிலாக்ஸ் பண்ணுது. நகரத்தோட பரபரப்பான வாழ்க்கையிலிருந்து விலகி இயற்கையோட மடியில கொஞ்ச நேரம் செலவிட விரும்புறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான இடம். இங்க இருக்கிற அமைதியான சூழல் நம்ம மனசையும் உடம்பையும் புத்துணர்ச்சி ஆக்குது. இந்த பயணத்துல நாங்க ஜவ்வாது மலையில எங்கேயுமே நிக்கல. ஆனாலும் இந்த பாதையோட ஒவ்வொரு நொடியும் மறக்க முடியாத அனுபவமா இருந்துச்சு. இந்த மலையோட அழகை வார்த்தையில சொல்ல முடியாது. நேர்ல வந்து பார்த்தா தான் அதோட முழு அழகையும் உணர முடியும். ஜவ்வாது மலையோட அழகை நீங்களும் அனுபவிக்க விரும்பினா ஒரு தடவை இங்க வந்து பாருங்க. உங்க வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத அனுபவமா இது இருக்கும். மணிமேகலை ஹேர்பின் பெண்ட். எங்கேயும் மேலேருந்து பார்த்தா அது இந்த ரோடு தான் தெரிஞ்சுதா கண்ணுக்குன்னு தெரில. ஹைட்லேருந்து மூங்கில் காடெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். இங்கே ஒரு கிராஸ் லேண்டாக இருக்குது. பாருங்க, புல்மேடு மாரி இருக்குது. இருக்குதா? இதோ இங்கே பாருங்கள். சீவக சிந்தாமணி ஹேர்பின் பெண்ட் வருதுங்க. இதோ வந்துச்சு. பெண்டுக்கு பேர் சீவக சிந்தாமணி ஹேர்பின் பெண்ட். என் பிரதர் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஓட்டுறாரு போல இருக்கு. வலிச்சு வலிச்சு எடுக்கிறாரு பெண்டில். வாவ் கைஸ்,
இந்த கார் இங்கே நிற்குதுல, இந்த வண்டியை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஏரியா என்ன மாதிரி இருக்கு? ஐயோயோ வாய்ஸ் வீடியோவில் எவ்வளோ ஊந்துருக்குன்னு தெரியலையே. நேரில் வேறு லெவலில் இருந்தார் இந்த ஒரு செக்ஷன். அப்படியே பாருங்க, ஆப்போசிட்டில் நல்ல ஒரு ஹைட்டான மவுண்டன் பீக்கு. எவ்வளோ பெரிய மலைப்பாதைங்க இது. இங்கே ஆலகாயம் தாண்டி ஆரம்பிச்சுதுங்க. மேலே ஜமுனா மரத்தூர் ஏறி இந்த பக்கம் இறங்கிட்டு இருக்கோம். எவ்வளோ நேரம். கேரளாவில் மலைக்கு மேலேயே பல ஊருங்களுக்கு போவோமே, அதே போல் இருக்குங்க. வலிக்குதா? வீடியோவில் வர ஊட்டியிலேருந்து கோத்தகிரி வழியாக இறங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மேட்டுப்பாளையம் போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு செக்ஷன் வரும். அந்த செக்ஷன் போலவே இருக்குங்க இதுவும், எலிஃபண்ட் கிராசிங் ஜோனோட. ஆமாங்க, கீழே வந்துட்டோம். ரெண்டு பக்கமும் சமமாக இருக்குது. We are not in gut roads anymore, I think. அந்த கீழே வந்துட்டோம் போலங்க. அவ்வளோதாங்க கீழே. ஆமாம், சமமாயிடுச்சு ரோடு. கீழே இறங்கி எவ்வளோ தூரம் காடுங்க வந்துனே இருக்கு பாருங்க. ஃபாரஸ்ட் செக்ஷன் கீழே இறங்கி எவ்வளோ நேரம் ஆகுது பார்த்தீங்களா கைஸ்? இவ்வளோ தூரம் காடு செக்ஷன் வந்துட்டே இருக்கு. திருவண்ணாமலை பக்கத்தில் இது போல் இடம்லாம் இருக்குன்னு நினைக்கும் போது ஆச்சரியமாக தான் இருக்கு. அதுலேயும் யானைகள் இருக்கிற ஒரு காடு ரொம்ப பேருக்கு வெளியில் தெரியல. பக்கத்துலேயே இருக்குங்கிறதும் பெரிய விஷயந்தான். என்னுடைய இந்த பயணத்தில் ரொம்பவே ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு விஷயம், நம்ம சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுதுங்க. ஆனால் வழியில் ஒரு காரில் முன்ன வந்த ஒரு ஃபேமிலி என்னை கொஞ்ச நேரம் நிற்க சொல்லி என் கூட பேச்சு கொடுத்தாங்க. என் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க, யூடியூபரான்னு கேட்டுட்டு. அதெல்லாம் எனக்கு புதுவித அனுபவமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நான் அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. நான் வெளியில் சொல்லிக்கவும் மாட்டேன். அவங்களே என்னை ஐடென்டிஃபை பண்ணி நிறுத்திட்டு என் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. அது ரொம்பவே ஒரு சந்தோஷமான நிகழ்வு. இது போல் முன்ன பின்ன தெரியாதவங்க நம்ம கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு வந்து எடுக்கும் போது எனக்கே ஒரு மாதிரி இருந்ததுங்க. நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, ஏங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை வாங்க எடுக்கணும் அப்படின்னு கேட்டு வந்து கூட நின்று எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் ஒரு புதுவித அனுபவம். ரொம்பவே சந்தோஷம். இந்த மக்களோட அன்பு நிறையவே கிடைச்சிருக்கு எனக்குன்னு நம்புகிறேன். ப்ரோ என்ன கேட்டிங்களா? என்ன கேட்டார் அவரு? இரு, ஏதாச்சும் கேட்டிங்களா? இல்லை வண்டி பார்க்கணுங்களாப்ல. அப்படிங்களா? ஓகே. இறங்கிக்குவா, இருங்க. பார்த்துட்டே வந்தோம். சரி. வண்டி ஃப்ரண்ட்ல பாரு, நல்லா இருக்கேன், வித்தியாசமா வச்சிருக்காங்க, பார்க்கணும். ஐயோ சரி, நான் ஏதோ சொல்லத்துக்கு ஸ்டாப் பண்ணுறீங்கன்னு நினச்சேன். ஓ சரி. இது கேமராக்காக வச்சிருக்க ஒரு போல், அவ்வளோதான். அது மாட்டிட்டா அதுலேருந்து எடுத்துக்கோ. ஆமாங்க. இந்த குழந்தைகிட்டையும் பேச்சு கொடுத்தது ரொம்பவே மனசுக்கு இதமாக இருந்தது. உங்கள் பேர் என்ன? தியா சனாஸ்ரீ. ஓகே, எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? யூகேஜிசியா? எந்த ஸ்கூல்? சீதா தேவி ஆரோக்கியா ஹிந்து வித்யாலயா. ஓகே, சூப்பர். இப்போ யூகேஜிலேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போகிறீங்களா? கரெக்டாக கண்டுபிடிச்சேன். எக்ஸாம் முடிச்சா? 5 நாள்
ஓகே என்ஜாய். அதுக்குள்ள ட்ரிப்பா? சரி, நல்லா படிங்க, நல்லா இருக்குங்க. ஒரு நாள் லீவா? ரம்ஜான் ஹாலிடேவா? சரி, என்ஜாய் பண்ணுங்க, நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். ஓகே. இது போல் அந்த குழந்தைகிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தது. இந்த சின்ன சின்ன சந்தோஷங்க பயணத்தை இன்னும் அழகாக மாற்றுது. இந்த குட்டி பொண்ணோட சிரிப்பு, அவளோட ஆசை, ஒரு சின்ன ஆசை தான் என் வண்டியில் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறது. அதை நிறைவேற்றினதில் எனக்குமே ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். அதை பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஒரு நிறைவு கிடைச்சிது. ஜவ்வாது மலையோட இயற்கை அழகு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற மக்களோட அன்பும் பாசமும் தான் இந்த பயணத்தை இன்னும் ஸ்பெஷலாக மாற்றிச்சு. ஈவினிங் ஆகிடுச்சு, முடிச்சுட்டு ஜவ்வாதை விட்டு கீழே இறங்கிட்டோங்க. எங்கே நிறுத்தி பார்க்கல, ஆனால் அந்த ரூட்டே சூப்பராக இருந்தது. சும்மா சென்னைக்கு எங்கே ஏலகிரியிலேருந்து இறங்கி எப்படி சென்னைக்கு போகிறது, இந்த பக்கம் சுற்றிட்டு போகலாமே, இங்கே தான் ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது, ஏறி பார்க்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் அப்படியே ஏறிட்டு கீழே இறங்கிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. 4:30 ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் கிளம்புனா கூட ஒரு 3.5-4 ஹவர்ஸில் மேபி போய் வீட்டில் போய் ஊட்ட பார்த்து போய் ரீச் ஆகலாம். ஸோ ட்ரிப்பை இங்கேயே எண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டே டியூன்ட். நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸுமே பாருங்கள். இப்போ எனக்கு கொடுத்துட்ருக்க இந்த ஆதரவை கண்டினியூஸாக கொடுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's a bye from How Rhythm Explore. Thank you.